நேற்று பிக் பாஸ்ல மார்னிங் வேக் சாங் டான்ஸ் பண்ணாங்க. அப்புறமா வந்து யார் இண்டிவிஜுவலா விளையாடுறா, யார் இண்டிவிஜுவலா விளையாடல, யார் அந்த 2 விஷயமே பண்ணல அப்படின்றத பத்தி பேசினாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆடியன்ஸ் போல்ல வந்து பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தையும் செஞ்சாங்க பாய்ஸ் டீம். அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து நம்ம தீபக் அப்புறம் வந்து பவித்ரா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்றத பேசினாங்க. அதுல வந்து சௌந்தர்யா அப்புறம் வந்து சிவா அவங்க 2 பேரும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்தாங்க. பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்காக லஞ்ச் டைம் வந்து சமைச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் காலையில சாப்பிட்டாங்க. அப்புறம் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க 2 ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும். ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஒரு ரோஸ்ட் வந்து 3 தடவை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து நேரடியா மூஞ்சி நேரம் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. திரும்ப அந்த ரோஸ்ட் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. கேப்டன்சி டாஸ்க்ல வந்து நம்ம தீபக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விட்டார். அதுக்கப்புறம் ஜெய் சார் கடைசியில் கேப்டன் ஆகிட்டார் நெக்ஸ்ட் வீக். ரோஸ்ட் கண்டினியூ ஆச்சு. அப்புறம் ரோஸ்ட் முடிஞ்சுச்சு. அப்புறம் வந்து சௌந்தர்யா அழுதுட்டாங்க. அப்புறம் தீபக் கிட்ட வந்து சிவா ப்ரோ பேசினார். அப்போ வந்து தீபக் வந்து சிவா கிட்ட சாரி கேட்டார். நேற்று இதோட பிக் பாஸ் முடிஞ்சுச்சு.